சங்கீதம் 119 114. உமது வாக்கில் நான் நம்பிக்கையை வைக்கிறேன். நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிப்பதும் அறிக்கையிடுவதும் நம் வாழ்வில் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தாவீதும் கூட அதைத்தான் இந்த சங்கீதத்திலே சொல்கின்றான். நீரே என் புகலிடம், நீரே என் கேடயம், உமது வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்கிறான். தேவ வார்த்தையினுடைய வல்லமையை இயேசு வனாந்தரத்திலே எண்பித்து காட்டி எதிரியை முறியடித்தார். மத்தேயு 4:4. அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வான் என்று மறைநூலில் எழுதியுள்ளதே என்று சொன்னார். தேவ வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையை, அதனுடைய அற்புதமான விளக்கத்தை பவுல் எளிமையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் பதிவு செய்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3:16-17. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகின்றார்கள் என்று சொல்கின்றார். நாம் கூட தேவனின் இந்த வார்த்தையில் அடைக்கலம் புகுவோம், நம்பிக்கை நிறைந்தவர்களாய் வாழ்வோம். ஜெபம் செய்வோம். அப்பா, உம் வார்த்தைகளை தந்து திரும்ப திரும்ப எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே இதை எப்போதும் எங்களுக்கு நினைப்பூட்டுவாராக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.